டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெண்ணாவல் மரம். இந்த வெண்ணாவல் மரம் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் நீர்த்தலமாக இருக்கக்கூடிய தல விருட்சமே வந்து வெண்ணாவல் மரம் தான். ஈவது தான் யாருக்கென்றால் சிவயோகிக்குத்தான் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த வெண்ணாவல் மரத்தை வந்து நீங்கள் ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து வளர்க்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நீர் ஸ்தலம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத சக்தியில் வந்து நீராற்றல் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கக்கூடியது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து எல்லாருக்குமே வந்து டயபெட்டிக் அப்படின்ற இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசனில் வந்து இன்சுலின் போடணும் அப்படிங்கிறாங்க. நீர் சத்து குறைபாடு, நீர் அழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. பேரே பாருங்கள், நீர் அழிவுன்னு. அப்போ அந்த நீர் அழிவை வந்து கொண்டு வரக்கூடிய காப்பாற்றக்கூடிய அந்த நீரழிவு கொண்டு வந்ததை காப்பாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த வெண்ணாவலுக்கு உண்டு. இந்த வெண்ணாவல் மரத்தோடைய இலை, பட்டை, நாவல் பழத்தோடைய கொட்டை இதை அரைச்சி குடிச்சிங்கனாலே இன்சுலின், அதாவது நீரை வந்து அந்த அழிகிற நீரை வந்து தடுத்து நமக்கு காப்பாற்றக்கூடிய முழு சக்தி உண்டு. சித்தர்கள் அதனால தான் இறையாற்றலாக நமக்கு வந்து தலவிருட்சங்களாக வச்சுருக்கிறாங்க. ஸோ பயம் வேண்டாம். நீரிழிவை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு, ரிவர்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் டயபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதில் சொல்கிற அமைப்புகளில் வந்து பிரதானமானது வந்து இயற்கை சார்ந்த உணவுகள் தான். அதில் வந்து ஆகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உணவே மருந்து, மருந்தே உணவு. திருமூலர் ஐயா சொல்கிறது தான், நம்ம 11 சித்தர்கள் மகரிஷி சொல்கிறது தான். ஸோ அப்படிங்கிற இந்த அற்புதமான கையில் கிடச்ச வரப்பிரசாதமான வெண்ணாவலை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மக்களுக்கு பயன்படுத்துங்க, பகிருங்க. நன்றி.